உலகின் தத்துவங்கள் நிறைய. தலைவர்கள் மாறலாம், தர்பார்கள் மாறலாம், தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம். இது கவியரசர் கண்ணதாசனுடைய அற்புதமான வரிகள். எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள், எத்தனையோ புரட்சிகள் நிறைய இந்த உலகத்தினுடைய வரலாற்றில் நடந்திருக்கிறது. வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கின்றது, அதில்தான் சரித்திரம் நிகழ்கின்றது. இதுவும் கவியரசர் சொன்னதுதான். அப்படி என்றால் வாழ்வும் தாழ்வும், எழுச்சியும் வீழ்ச்சியும் மிக மிக இயல்பானது. இதற்கு நடுவிலே சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த சக்கரமாகிய உலக வாழ்க்கை ஒரு அச்சாணியிலே இருக்கிறது. இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வது என்பது கொஞ்சம் கடினம்தான். உலகத்தின் தத்துவங்களிலேயே மிக மிக மூத்த தத்துவம் என்பது சக்தி தத்துவம்தான். நாம் வழிபாடு செய்யக்கூடிய சிவபெருமான், மகாவிஷ்ணு, முருகன், விநாயகப் பெருமான், நவக்கிரகங்கள், இவையெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மார்க்கங்கள். இவற்றையெல்லாம் சேர்த்து சன்மார்க்கம் என்று ஆதிசங்கரர் நமக்கு வகுத்து கொடுத்தார். அதிலே சாக்தம் என்பது சக்தியை, அதாவது பராசக்தியை மூத்த முழுமுதற் தெய்வமாக வைத்து வழிபாடு செய்யக்கூடியதுதான் சாக்தம். இந்த 6 மதங்களை நமக்கு ஒழுங்கு பண்ணி கொடுத்தவர் ஆதிசங்கரர் என்று சொன்னோம் அல்லவா. இதிலே சக்தி தத்துவம் என்பது மிக மூத்தது என்பதும் அவருடைய வாக்குத்தான். ஏனென்றால் இந்த உலகத்திலேயே பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பாக முழுக்க முழுக்க இருளோ என்று இருந்த காலகட்டத்திலேயே எப்போதும் அந்த பிரபஞ்சத்திற்கு இருள் மட்டுமே இருந்தது. அங்கே காற்று கிடையாது, ஒன்றும் நகர்வு கிடையாது. அப்படியே எல்லாம் இருந்தது. எது ஒன்றும் தோன்றாத ஒரு காலம், முழுக்க கருமை. இப்படி ஒரு கருமையை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட அம்பிகை மகா சோபையாக, முழு அலங்கார பூஷிதையாக இருந்தாள் என்று வகுத்து கொடுக்கிறார் நமக்கு.